என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் அவசரமாக திடுக்கிடும் ஒரு செய்தியைக் கொண்டு வந்திருக்கின்றேன். என்ன கருப்பா, தமிழ் வருடத்தினுடைய முதலாவது நாளல்லவா? இந்த நாளில் நீ எனக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிட மாட்டாயா என்று உன் குழந்தை நான் இங்கு காத்து கொண்டிருக்கும் பொழுது, நீயோ இந்த நாளிலும் திடுக்கிடும் செய்தி என்று சொல்லி என்னை பயமுறுத்துகிறாயே என்று என் குழந்தை நீ கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை. என் தங்கமே, உன்னுடைய இந்த வார்த்தைகளுக்கு கருப்பன் பதில் சொல்ல வந்திருக்கின்றேன். நான் சொல்ல வந்தது திடுக்கிடும் செய்தியாக இருந்தாலும் கூட கடைசியில் அது உனக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் அப்பன் கருப்பன் காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே. அப்படி இருக்கும் பொழுது இன்று மட்டும் உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு நிச்சயமாக கஷ்டங்களை கொடுத்து விடுவேனா என்ன? எந்த சூழ்நிலையிலும் அப்பன் ஒருபோதும் உனக்கு கெடுதலை நினைப்பது கிடையாது. எந்த நிலையிலும் கருப்பன் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் செய்வது கிடையாது. அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாமோ கொடுத்திருக்கின்ற நேரம், இப்பொழுது உனக்கு உன்னுடைய குலதெய்வத்தினுடைய பாதத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் குலதெய்வத்தின் காலடியில் என்ன இருக்கிறது என்று பார்த்தாயா? இதை நீ பார்த்திருந்தால் நிச்சயமாக என் குழந்தை, உன் குலதெய்வம் எதனால் இத்தனை யோசனை செய்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எதற்காக அவர்கள் மனவேதனைப்படுகிறார்கள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய். எல்லா வேதனைகளும், எல்லா விஷயங்களும், அத்தனை துன்பங்களும் உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, எதை உன்னிடத்திலிருந்து எடுத்தாலும் சரி, இந்த கருப்பன் இருக்கும் வரை உன்னை வாழ வைத்து கொண்டேதான் இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கு பின்னாலும் உன் குலதெய்வம் உன்னிடத்தில் வந்து சேர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உன் குலதெய்வம் இந்த கருப்பனாக இருக்கும் பட்சத்தில் இது எனக்கும் தான் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வமானது மிகுந்த மன உளைச்சலோடு இருந்திருப்பதை நான் கண்டேன். அவர்களின் பாதங்கள் ஏன் நகர முடியாமல் இருக்கிறது? எதனால் அவர்கள் இருந்த இடத்திலேயே இத்தனை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து என்னவென்று பார்த்தபொழுதுதான் தெரிந்தது, இன்று எப்பொழுதும் போல என்னோடு இருக்கின்ற இந்த ஒரு சிலரை நான் கண்டு கொண்டேன். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி ஏதாவது ஒன்றை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்தை உன்னை புரிந்து கொள்ள விடாமல் தடுத்து நிறுத்தத்தான் செய்கின்றது. ஆனாலும் எல்லாவற்றையும் கடந்து எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தையை, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உன்னை ஒரு சேர வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன் குலதெய்வத்தின் பாதத்தில் என்ன இருக்கிறது? எதனால் இவர்கள் அங்கிருந்து எழுந்து வர முடியாமல் மிகுந்த பாரமாக இருப்பது போல நினைத்து காலை அங்கும் இங்கும் அசைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் என்ன செய்தாலும் அது உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும். அது உனக்கு வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும். அதே நேரம் எல்லா விஷயங்களும் முடியும் பொழுதுதான் நமக்கே புரிய வரும், இவையெல்லாமும் இந்த வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை கொடுத்தது என்பதனை விட எத்தனை அனுபவங்களை உனக்கு கொடுத்தது என்பதுதான் முக்கியம். என் குழந்தையே,
உனக்கு ஒரு இன்னல்களும் ஒரு சோதனைகளும் வந்தவுடன், கண்ணீர் சிந்துகின்ற ஒரு நிலை உனக்கு வந்தவுடன், உடனடியாக உன்னுடைய கண்ணீர் துளிகளை எல்லாம் நீ உன் குலதெய்வத்தின் பாதத்தில் சமர்ப்பித்திருக்கிறாய். உன் குலதெய்வம் உன் கண்ணீர் துளிகளின் பாரம் தாங்க முடியாமல் நகராமல் இருக்கிறார்கள். அப்பன் சொல்ல வந்தது என்னவென்று இப்பொழுதாவது புரிந்ததா? அதாவது, நீ சிந்திய கண்ணீர் துளி உன் குலதெய்வத்தின் பாதத்தில் படிந்திருக்கின்றது. இன்று இந்த சித்திரை முதல் நாளில் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொண்டு வந்து விட வேண்டும். எந்த நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கையில் நாம் தோற்றுவிட்டோம் என்று நினைக்காமல், இந்த நிலையில் நம்முடைய குலதெய்வமானது நம்மை காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை காப்பாற்ற எப்பொழுதும் நம் குலதெய்வம் வருகிறார்கள் என்பது தெரிந்து கொண்ட பிறகு, இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகளை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற உன் குலதெய்வம், அதனோடு சேர்ந்து உன் கருப்பன் நான் என்று அத்தனை பேரும் உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னதான் நடக்கிறது, எப்படித்தான் இந்த வாழ்க்கை நடக்கிறது என்பது போன்ற உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திட நான் நினைக்கவில்லை. பெரும்பாலான விஷயங்கள் உன் குலதெய்வத்தினால் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள்தான். இன்று தமிழ் வருட பிறப்பு நாள் என்பதனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன் குலதெய்வமானது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது. எப்பொழுதுமே நமக்கு வாழ்க்கையில் பல துன்பங்கள் வரும் பொழுது சட்டென்று ஒரு நொடியில் அதிலிருந்து மீண்டு வர முடியாது. மிகுந்த வேதனையை அதிலிருந்து அனுபவிக்கத்தான் செய்கிறாய். அது மட்டுமல்லாமல் உன் குலதெய்வத்தை தேடிச் சென்று அவள் காலில் விழுந்து அழுதும் புலம்புகின்றாய். எனக்கு ஒரு நல்லதொரு தீர்வு கிடைத்து விடாதா என்று நினைக்கின்ற அவனுக்கு நாம் எப்பொழுதுமே நல்லதைத்தான் நடத்தி வைக்க வேண்டும் என்று எண்ணி உன்னுடைய தெய்வங்களும் நினைக்கிறது. உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் துளிகளும் பாதத்தில் விழுந்து கிடக்கிறது. குலதெய்வம் அதை பாரமாக நினைக்கவில்லை. ஆனால் இந்த கண்ணீர் துளிகளுக்கு தீர்வுகள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். அதனால்தான் எப்பொழுதுமே உன்னுடைய கருப்பண்ண சாமி உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம், உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் உன் குலதெய்வம் உன்னை நெருங்கி விட்டது என்றுதானே அர்த்தம். உன் குலதெய்வம் உன்னை அன்போடு அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறது என்றுதானே அர்த்தம். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதுமே செம்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் இருந்து இதனை நிச்சயமாக என் பிள்ளை மீட்டெடுத்து விட வேண்டும். உன் குலதெய்வம் என்ன நினைக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, கருப்பன் சில நேரங்களில் உன்னோடு பேசும் பொழுது கருப்பனினுடைய ஆவேசம் அதிகமானால் பிள்ளையின் வாய் தடுமாறத் தொடங்கிவிடும் என்பதனை புரிந்து கொள். சில வார்த்தைகள் செம்மையாகவும் சில வார்த்தைகள் கொஞ்சம் தடுமாற்றத்தோடும் விழும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அப்படி இருக்கும் இந்த நேரம் உன்னுடைய குலதெய்வத்தின் காலடியில் படிந்திருப்பது உன்னுடைய கண்ணீர் துளிகள். நீ கண்ணீர் துளிகளோடு வைத்திருந்த ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் உனக்கு சரியான பதில் கிடைக்கப் போகிறது. இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கு சரியான தீர்வுகள் கிடைக்கப் போகிறது. எதற்காக நாம் வாழ்கின்றோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து விட்டது என்றால், என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் சரி அதிலிருந்து உன்னால் சரியாக வெளிவந்திட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொன்னது போல உன்னுடைய குலதெய்வத்தின் காலடியில் படிந்திருக்கின்ற இந்த கண்ணீர் துளிகள் இப்பொழுது உன் வாழ்க்கையாகவே மாறப்போகின்றது. இந்த கண்ணீர் துளியின் பாரம் அவர்களால் தாங்க முடியவில்லை. எப்படியாவது உன் கஷ்டத்தை தீர்த்து விட்டோமானால்
உன்னுடைய நிலை நிச்சயமாக மாறிவிடும் அல்லவா? உன்னுடைய இந்த சூழ்நிலையை மாற்றுவதுதானே தாயானவள். அதாவது நீ வணங்குகின்ற உன்னுடைய குலதெய்வம் தாயாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் அதை உனக்கு சரி செய்து கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணி இருக்கிறார்கள் அல்லவா? இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்வது உண்மை என்றால் கருப்பன் சொன்ன வார்த்தையில் இருக்கின்ற அர்த்தத்தையும் நீ புரிந்து கொள்வாய். எதற்காக அப்பன் இத்தனை அவசரமாக உன்னிடத்தில் இந்த செய்தியை சொல்லி இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இன்று தமிழ் வருட பிறப்பு நாள் என்பதனால் இந்த புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கின்ற என் குழந்தைக்கு அவர்களின் குலதெய்வமே முன்னின்று மிக பெரிய உதவிகளை செய்ய போகிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ வேண்டி விரும்பிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நானிருந்து இந்த கருப்பன் நானிருந்து உனக்கு சொல்கின்ற ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை ஒரு சேர கொடுக்க தயாராகி விட்டது என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதுமே நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எல்லா நல்ல பலன்களையும் இந்த வாழ்க்கையில் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே உன்னை நிச்சயமாக மிக பெரிய மகிழ்ச்சி சூழ்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும். நான் இருந்து உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளும் உன்னை இனிமேலும் காயப்படுத்தாமல் அடுத்தது என்னவென்று அடுத்த நிலைக்கு உன்னை அழைத்து செல்ல தயாராகிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் நான் சொன்னது போல உன்னுடைய கண்ணீர் துளிகள் தெய்வத்தின் பாதத்தில் விழுந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில் தெய்வம் முழுமையாக நுழைந்து விட்டது. உனக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை என்பதனை தெரிந்து அதை தீர்த்து கொடுக்க யார் உன்னை காயப்படுத்தினார்களோ அவர்களை எல்லாம் அழிவை சந்திக்க வைக்க நிச்சயமாக இந்த கருப்பன் ஒரு பொழுதும் உனக்கு உதவி செய்ய மாட்டான். ஆனால் எதிரே இருக்கின்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக தீர்த்து கொடுக்கின்றாள் என்று சொல்லும்படியாக இருக்கின்ற உன் குலதெய்வம் உன் கண்ணீரை துடைத்து உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்த துன்பங்களை எல்லாம் களைந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க போகிறாள் என்று இந்த நேரத்தில் நீ எதற்கெடுத்தாலும் கலங்கி விடாமல், இந்த நேரத்தில் நீ எதற்கெடுத்தாலும் மனம் வெதும்பி விடாமல், உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். எப்பொழுதுமே நாம் நம் குலதெய்வத்தை மட்டும் சந்தேகப்பட்டு விடக்கூடாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கான நம்பிக்கையை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வோம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, கருப்பன் சொன்னது உனக்கு புரிந்து விட்டதா? உன் குலதெய்வத்தின் காலடியில் என்ன இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டாய் அல்லவா? அதனால் அவர்கள்தான் இனி உன் வாழ்க்கையின் பேரதிசயங்களையும் மிக பெரிய அற்புதங்களையும் நடத்தி கொடுக்க போகிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த சூழ்நிலையிலிருந்து உனக்குள் மாற்றங்களை கொண்டு வந்து உனக்கே உனக்கான பல நன்மைகளை என்றுமே எடுத்துச் சொல்லி எப்பொழுதும் போல நீ பெருமகிழ்ச்சியோடு நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் கொடுத்துவிட துணிந்து விட்டேன். என்ன நடந்தாலும் சரி, இந்த கருப்பனின் ஆசிகளோடு இந்த வருடம் முழுமைக்குமே என் பிள்ளைக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க வேண்டும். அப்படியே இன்னல்களும் சோதனைகளும் வருவதாக இருந்தாலும் கூட அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு நிச்சயமாக வரும். அப்பேற்பட்ட மன வலிமையை உனக்கு தெய்வம் கொடுக்கும் என்பதனை நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. இப்பொழுது உன் குலதெய்வம் எழுந்து நடக்க வேண்டுமானால் காலில் படிந்திருக்கின்ற அந்த கணம் மிகுந்த கண்ணீர் துளிக்கு தீர்வினை உனக்கு கொடுக்க வேண்டும். அதை கொடுத்து விடாமல் எங்கும் சென்றுவிட முடியாது என்பதனை
புரிந்து கொண்டாலே அது போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.